குட் ஈவினிங்மா. இன்னைக்கு செகண்ட் சாப்டரில் 22nd சம் போடுறோம். ஃபாலோவிங் இஸ் தி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி நெய்வேலி சயின்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெய்வேலி கிளப்போடைய ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராதுப்பா. சரியா? ஓகே. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ரெவென்யூ ரெசிப்ட், அதனால என்ன வரும்? கண்டிப்பாக வரும். அதே போல் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் நேச்சர், இது வரக்கூடாது. அதே போல் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்ட், இது வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேலன்ஸ் ஷீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மில் வராது. அடுத்தது பாருங்கள், சேல் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் நம்ம போடக்கூடாதுப்பா. அதே மாதிரி புக் வேல்யூ போடக்கூடாது. ரெண்டையும் லெஸ் பண்ணி வர ப்ராஃபிட் ஆகியிருந்தால் இன்கம் சைட் போடுறோம், லாஸ் ஆகியிருந்தால் எக்ஸ்பென்சஸ் சைடில் போடுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது மிஸ்சலேனியஸ் இன்கம். இது வந்து என்னது? ஒரு ரெவென்யூ நேச்சர், அதனால இது வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ பேமெண்ட் சைடில் ஓப்பனிங் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். அதே போல் போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், இது ரெவென்யூ, அதனால என்ன பண்ணணும்? போடணும். அடுத்தது சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ்டு, இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, இங்கே வராது. எங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. அடுத்தது லெபார்டரி எக்ஸ்பென்சஸ், இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அதனால இது ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறதுனால இதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். அதே போல் செக்ரட்டரிஸ் ஹார்னரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெக்கரிங் நேச்சர், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் அல்ல ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருக்கும், அதனால என்ன பண்ணணும்? இதை வந்து போடணும். அதே போல் ஆடிட் ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வரும், அதனால இதுவும் என்ன பண்ணணும்? போடணும், எங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதே போல் ஜென்ரல் சார்ஜஸ், இதுவும் கண்டிப்பாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். அதே போல் எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம இதில் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது க்ளோசிங் கேஷும் க்ளோசிங் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் 600 ஃபார் த இயர் 2019. இது என்னது? ப்ரீபெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். ஓகே. அடுத்தது பாருங்கள், சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டோடைய ஓப்பனிங் ஸ்டாக் 5000 கொடுத்துருக்காங்கப்பா. இதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். அடுத்தது சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் தி ரிசர்வ் ஃபார் நெக்ஸ்ட் நியூ ஆடிட்டோரியம். இந்த சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்? ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet for the balance sheet as on that date. இப்போ நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம் வாங்கம்மா. இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். பாருங்கம்மா, டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடில் இன்கம்ஸு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஓப்பனிங் கேஷு, ஓப்பனிங் ஓவர் டிராஃப்ட்டு, இதே மாதிரி க்ளோசிங் கேஷு, பேங்க்கு, இதெல்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி ரெவென்யூ நேச்சர் மட்டும்தான் வரும், கேபிட்டல் நேச்சர், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் கேபிட்டல் இன்கமும் வரக்கூடாது. சரியா? மீதி தான் போடணும். இப்போது பேமெண்ட் சைடில் பாருங்கள் எது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், அது ரெக்கரிங்னா என்ன? திரும்ப திரும்ப வரக்கூடியது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடணும். அதே போல் லெபார்டரி எக்ஸ்பென்ஸும் திரும்ப திரும்ப வரும், அதனால் அதையும் போட்டுக்கணும். அப்போது போஸ்டேஜ் வந்து 200, லெபார்டரி எக்ஸ்பென்சஸ் 2400. அடுத்தது செக்ரட்டரி ஹார்னரியும், அது வந்து மாதம் கொடுத்துட்ருப்போம், அதனால அதையும் என்ன பண்ணணும்? அது வந்து ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதுனால அதை போடுறோம் 5000. அடுத்தது ஆடிட் ஃபீஸு, இது வருஷம் வரக்கூடியது தான், அதனால என்ன பண்ணுறோம்? டெபிட் சைடில் போடுறோம் 3600. அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அது 1800 போட்டாச்சு. இப்போது இன்கம்ஸ் பார்க்குறோம். இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் அது மெயின். சரிங்களா? சரி, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8700 கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரீபெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கம்மா, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த 600 ப்ரீபெய்ட்னா நெக்ஸ்ட் இயர்து, அதனால் கொடுத்துருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த 600 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணும்போது வாட் வி ஆர் கெட்டிங்? 8100. சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டை சேல் பண்ணுறோம். அந்த சேல் பண்ணும்போது அந்த தொகையோ இல்லை புக் வேல்யூ போடக்கூடாது, ரெண்டையும் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணும்போது அதாவது அதை சேல் பண்ண ப்ரைஸ் வந்து 6000, அதோட புக் வேல்யூ வந்து 5000, ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 1000. இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் அஸ். அதனால என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆன்
சயின்ஸ் எக்ஸிபிஷன் போட்டு அந்த 1000 ருபீஸை கிரெடிட் பண்ணுறோம், இன்கம் சைடில் போடுறோம். சரி, அடுத்தது மிஸ்சலேனியஸ் இன்கம் கொடுத்துருக்காங்க 500, அதை போட்டுட்டோம். இப்போது போட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம்ப்பா. ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 13,000 கிடைக்குது. இப்போது கிரெடிட் சைடில் 9,600 கிடைக்குது. இப்போது இந்த 13,000லேருந்து இந்த 9,600 லெஸ் பண்ணும்போது நமக்கு 3,400. எங்கம்மா கம்மியாக இருக்குது? இன்கம் கம்மியாக இருக்குது. இன்கம் கம்மியாக இருந்தால் அந்த பேலன்சிங் ஃபிகருக்கு என்ன பேருன்னா டெஃபிஷியன்சி, பற்றாக்குறைன்னு பேர். இன்கம் கம்மியாக இருந்தால் கடன் தான் வாங்குவோம், அப்போ 10ல். அதனால டெஃபிஷியன்சின்னு போட்டு 3,400 போட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டோம். இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போடலாம், வாங்கம்மா. இப்போது பேலன்ஸ் ஷீட் போடுறப்பா பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,400 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிட்டோம். அடுத்தது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெஃபிஷியன்சி கிடச்சிச்சா? எவ்வளோ கிடச்சிச்சு? 3,400. அப்போது கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து இந்த டெஃபிஷியன்சியை லெஸ் பண்ணணும். பண்ணும்போது வாட் வி ஆர் கெட்டிங் 3,000 கிடைக்குது. ஓகே, அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மில் போடல, அக்கௌண்ட்டில் போடல. அதை இங்கே கொண்டு வரணும், சரிங்களா? இட் இஸ் அ லைபிலிட்டி ஃபார் அஸ். அதனால என்ன பண்ணிட்டோம்? லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸை லைபிலிட்டி சைடில் போட்டு 5,000 போட்டாச்சு. அதே போல் ப்ரீபெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லைபிலிட்டி, அதனால் என்ன பண்ணிட்டோம்? அதை போட்டுக்கிட்டோம். அடுத்தது எக்ஸிபிஷன் ஃபண்டு ரெசிப்ட், ஓகேவா? அது ஒரு 7,000 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. அடுத்தது எக்ஸிபிஷன் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்டில் இருந்து இந்த எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணும்போது we are getting 2,000. அதையும் என்ன பண்ணிட்டோம்? நம்ம டெபிட் சைடில் போட்டோம். அடுத்தது பாருங்கள், அதாவது லைபிலிட்டி சைடு. அடுத்தது அசட் சைடு வரும். கேஷ் இருக்குது, 200 போட்டாச்சு. அந்த க்ளோசிங் கேஷ் பேங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதை தான் போடணும், சரிங்களா? அப்போது கேஷ் 200, பேங்க் 400, சயின்ஸ் எக்ஸிபிஷன் பர்ச்சேஸ்டு வாங்கினாங்க இல்லையா, அது ஒரு அசட் தானே, அதனால அதை ஒரு அசட் சைடில் போடுறோம் 10,000. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமாக ஆட் பண்ணும்போது நமக்கு 10,600 கிடைக்கும். புரியுதாப்பா? ஈஸியாக இருக்கா? தேங்க்யூ.